சமீபத்தில் இந்த நியூஸ் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது சன் டிவியில் மூவி ரிவ்யூ பண்ணுவாங்க டாக்டர் சுரேஷ்குமார். அவங்க ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணியிருந்தாங்க. அந்த அக்கௌண்ட்டை யாரை ஹேக் பண்ணிட்டாங்க சொல்லிட்டு நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி நிலைமை நமக்கு வராமல் இருக்கிறதுக்கு நம்மளுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டை பாதுகாக்கிறதுக்கு கூகுள் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான புதிய அட்வான்ஸ் செக்யூரிட்டி ஆப்ஷன் நமக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆப்ஷனை சிலருக்கு வந்து பயன்படுத்த தெரியல. அதனால தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக ஃபுல் ஆப்ஷனை எப்படி வந்து பயன்படுத்தணும், நம்மளுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டை பாதுகாக்கிறது எப்படி, எல்லாமே டீட்டெயிலாக ஃபுல்லாக பார்த்துக்க போகிறோம். இது உங்கள் பாதுகாப்புக்கான ஒரு விஷயம். அதாவது உங்கள் ப்ரைவசியை சேஃப்டி பண்ணுறது மெத்தட்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுத்து பார்த்துக்கோங்க, ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் பார்த்தது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேசிக்கான விஷயத்தை தெரிஞ்சுப்போம். அதாவது இப்போது ஜிமெயில் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா 2 மாதத்திற்கு ஒரு வாட்டி நீங்கள் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் சிலர் பார்த்தீங்கன்னா 2 ஜிமெயில் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுவாங்க, பிரைமரி செகண்டரி சொல்லிட்டு. 2 ஜிமெயில் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக 2க்குமே சேம் பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்காதுங்க. ஏன்னா ரெக்கவரி பண்ணும்போது நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஹேக்கர்ஸ் வந்து ஈஸியாக வந்து ரெண்டுக்குமே நீங்கள் ஒரே பாஸ்வேர்ட் பயன்படுத்தினா உங்கள் அக்கௌண்ட்டை ஈஸியாக ஹேக் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கூகுள் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணி அட்வான்ஸ் செக்யூரிட்டி ஆப்ஷன் நிறைய தந்திருக்காங்க. இதை எனேபிள் பண்ணுறது எப்படி, உங்கள் பாஸ்வேர்டு ஸ்ட்ரென்த்தை வந்து செக் பண்ணுறது எப்படி, எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அழுத்திக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை டேப் பண்ணி ஆள் கொடுத்தீங்கன்னா புதிய வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணக்கூடிய டைமில் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இனி பொறுமையாக பாருங்கள். 1 by 1 எல்லா செக்யூரிட்டி ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன மிட் ஆஃப் த வீக் ஒரு புதன்கிழமை அந்த மாதிரி என்னுடைய சேனலை வந்து யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க. ஹேக் பண்ணதுனால என்னால் அதை அப்ரோச் பண்ண முடியல. டோட்டலாக அது வந்து நாட் அவைலபிள் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே வந்துட்டு இருந்தது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருமே எனக்கு கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க, என்னாச்சு உங்கள் சேனலுக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நானும் வந்து யூடியூப் சேனலில் வந்து அதனுடைய டெக்னிக்கல் டீமுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க தீவிர முயற்சி எடுத்தாங்க. எல்லாருமே ரொம்ப கரெக்டாக இது பண்ணி கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னாங்க. ஆனால் இதுவாக சொல்லலை, தெளிவாக கிடைக்கும், திரும்ப எடுக்க முடியும் அந்த ஹேக் பண்ண சேனல்னு சொல்லலை. ஃபஸ்ட் உங்கள் பாஸ்வேர்ட் ஸ்ட்ரென்த்தாக இருக்கா இல்லை வீக்காக இருக்காங்கிறத நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா passwords.google.com போய்க்கோங்க. போனதுக்கப்புறமா உங்களுடைய ஜிமெயில் ஐடி என்டர் பண்ணதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் கேட்கும். அதை என்டர் பண்ணி லாகின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ கிடைக்கும். இதில் என்ன பண்ணுறீங்கன்னா செக் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணும்போது உங்கள் சைட்டில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் அப்ளிகேஷனில் பயன்படுத்தக்கூடிய பாஸ்வேர்டோட ஸ்ட்ரென்த் உங்களுக்கு வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு வீக்குன்னு காமிச்சாச்சுன்னா அந்த பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எவ்வளோ செக்யூராக ஸ்ட்ராங்காக ஒரு பாஸ்வேர்டு கொடுக்க முடியுமோ அந்த பாஸ்வேர்டை கொடுத்தீங்கன்னா ஹேக்கர் வந்து ஈஸியாக வந்து பாஸ்வேர்டை கெஸ் பண்ண முடியாது. இது ஒரு செக்யூரிட்டி ஆப்ஷன்ஸ். இதுக்கப்புறமா செக்யூரிட்டி செக்அப் பண்ணுறது எப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்குறேன். ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா myaccount.google.com/securitycheckup இந்த யூஆர்எலுக்கு விசிட் பண்ணிக்கோங்க. இந்த யூஆர்எல் உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியலைன்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த யூஆர்எலுக்கு விசிட் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய ஜிமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணிக்கோங்க. தென் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ கிடைக்கும். அதில் பார்த்தீங்கன்னா யூஆர் டிவைஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளாடி போனீங்கன்னா என்னென்ன டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக வரும். அதாவது ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கலாம், டேபாக இருக்கலாம், பிசியாக இருக்கலாம். உங்களுக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு புதிய டிவைஸ் இதில் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ரீசெண்ட் செக்யூரிட்டி செக்அப் உள்ளாடி போனீங்கன்னா ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி அன்ஆத்தரைஸ் அக்சஸாக ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா உங்களுக்கு அலர்ட் பண்ணிக்கும். தென் தேர்ட் பார்ட்டி அக்சஸ், அதாவது வெப்சைட் அக்சஸாக இருக்கலாம், அப்ளிகேஷன் அக்சஸாக இருக்கலாம். ஏதாவது உங்களுக்கு தெரியாமல் ஏதோ ஒன்று பேக்ரவுண்டில் நடந்துட்டு இருந்துச்சுன்னா எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கோங்க. இது ஒரு பாதுகாப்பு வழிமுறை. இதுக்கப்புறமா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். நெக்ஸ்ட் பப்ளிக் இன்டர்நெட் அக்சஸ் பண்ணும்போது, அதாவது உங்கள் டிவைஸ் இல்லாமல் வேறு ஏதாவது டிவைஸ் மூலிமா உங்களுடைய ஜிமெயில் ஐடியை லாகின் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் லாகின் பண்ணக்கூடிய டைமில் ஒரு அலர்ட் பாக்ஸ் கேட்கும். இந்த மாதிரி பாஸ்வேர்டை சேவ் பண்ணணுமாங்கிறத அதில் நெவர் கொடுத்துக்கோங்க. இது ஒரு செக்யூரிட்டி ஆப்ஷன்ஸ். இதுக்கு அப்புறமா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை பண்ணிக்கோங்க. 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா myaccount.google.com போய்க்கோங்க. போனதுக்கப்புறம் உங்கள் ஐடியை என்டர் பண்ணி லாகின் பண்ணிட்டீங்கன்னா டேஷ்போர்டு இந்த மாதிரி இருக்கும். இல்லை செக்யூரிட்டிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அந்த செக்யூரிட்டி ஆப்ஷன்ஸ் உள்ளாடி போனீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆஃபில் இருக்கும். அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ணக்கூடிய டைமில் உங்கள் மொபைல் ஃபோனுக்கு ஓடிபி வரும், தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு இன்னொரு லேயர் ஆஃப் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். அதாவது உங்கள் மெயில் பாக்ஸுக்கு நீங்கள் அக்சஸ் பண்ண போகிறீங்கன்னா ஐடி என்டர் பண்ண வேண்டியது இருக்கும், பாஸ்வேர்டு என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். சைன்இன் கொடுக்கும்போது சைன்இன் ஆகாது, உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை பார்த்து நீங்கள் திரும்ப என்டர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு மெயில் பாக்ஸ் அக்சஸ் கிடைக்கும். இது ஒரு அட்வான்ஸ் பாதுகாப்பும் சொல்லலாம். சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிக்னல் இல்லாத ஏரியாவில் போகும்போது உங்களுக்கு ஓடிபி வராமல் இருக்கலாம். இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நீங்கள் U2F கீயை பயன்படுத்திக்கலாம். இப்போ பார்க்கும்போதே தெரியும், இதில் நிறைய டைப் ஆஃப் கீ இருக்குது. இந்த கீயை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கேன். இந்த கீயை செட்டப் பண்ணுறது எப்படி எல்லாமே உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா டாப்பில் கார்டில் பாருங்கள், உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். ஸோ நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுறீங்கன்னா கூகுள் தரக்கூடிய மேக்ஸிமம் பாதுகாப்பாக பயன்படுத்திக்கோங்க. மேக்ஸிமம் பாதுகாப்பாக பயன்படுத்தும் போது அந்த மூவி ரிவ்யூவருக்கு ஏற்பட்ட நிலைமை நமக்கு வராது.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணிக்கோங்க, நல்ல விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இந்த மாதிரி வீடியோ பண்ணணுங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. இந்த மெத்தடில் உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்குங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. ஏதாவது சந்தேகங்கள் குழப்பங்கள் ஏதாவது இருந்தாலும் சரி தான் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. ஃப்ரீயாக இருக்கக்கூடிய டைமில் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். இன்னொரு நல்ல ஒரு அப்டேட் சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங்.